ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த காய்கறி வெஜிடபிள் பீன்ஸ் கேரட்டு குடமிளகாய் வச்சு ஒரு பாஸ்தா தான் செய்ய போகிறேன். சூப்பராக அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு கேரட்டு, ஒரு கப்பு பீன்ஸு, குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்த உடனே பாஸ்தா இது ஒரு 150 கிராம் அளவு. நம்மளுக்கு எந்த டிசைன் மாடல் வேணுமோ வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கடையில் கேட்டு. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை முதல்ல வேக வச்சிடலாம். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக இருக்குன்றதுனால நம்ம அதை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். போட்டாச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை அப்படியே போட வேண்டாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு போடலாம். பாருங்கள், கழுவியாச்சு, போடுறேன். இது ஒரு 7-8 நிமிஷத்தில் இது வெந்துடும். அப்படியே கொஞ்சம் கலந்து விடுவோம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ் ஆகிடுச்சு, சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வடித்து வச்சிடலாம். வடிச்சிட்டு செய்யலாம். பாருங்கள், நான் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாஸ்தா செய்கிறதுக்கு. எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுடலாம். இது 2 கரண்டி அளவு போடலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன் வாசனைக்கு. அது ஒன்று போட்டு வதக்கிடுவோம். தக்காளி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ தான் அது நல்லா கிரேவியாக நல்லாயிருக்கும், ஜூஸியாக. அதனால் அரைச்சிட்டேன். இது அப்படியே நல்லா வதக்கிடுவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனு அப்படியே போட்டு வதக்கிடுவோம். இப்போ நான் இதில் பீன்ஸு சேர்த்துக்கிறேன். கேரட்டு, குடமிளகா, கலந்து விடுவோம். பாருங்கள், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். காய் மசாலா அதெல்லாம் போடுறதுனால இந்த மாதிரி காரம் போட்டு வாசனையாக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும், அருமையாக. நம்ம முட்டையெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, இன்றைக்கி சாஸ் ஊற்றி தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் முட்டை ஊற்றி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பாஸ்தா போட சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இப்போதைக்கு முட்டை ஊற்றாமல். வாங்க, 1 ஸ்பூனு சோயா சாஸ் போட்டுக்கலாம். அது பிளாக் ஆகிடும் எல்லா இடமும். அந்த ஒன்று போட்டோம். டொமேட்டோ சாஸு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஆற வச்ச உடனே பாஸ்தாவை பாருங்கள், வெந்த உடனே எவ்வளோ பெரிய சைஸ் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து இப்போ நம்ம கலந்து விட வேண்டியதான். சால்ட்டு போடவே இல்லையே, சால்ட்டு போட மாட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே பாஸ்தாவில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இந்த அளவுக்கு போதும். மசாலாவும் உப்பு எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம்.
வெஜிடபிள் பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு கொடுத்தா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் நல்லது கொடுக்கலாம். அதுதாங்க எல்லா இடமும் உப்பு மசாலாலாம் பரவிட்டு இறக்குற ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், பாஸ்தா ரெடி. வெஜிடபிள் காய்கறி போட்டு பாஸ்தா. முட்டை இல்லாமல், முட்டை வேணும்னாலும் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். காய் போட்டு வதக்கும் போதே அந்த டைமில் முட்டை போட்டுக்கும் எத்தனை தேவையோ நம்ம அந்த அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம சாஸ் ஊற்றி பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.